ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா ஹுண்டாயில் வந்து இயான் பெட்ரோல். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இமோபிளசர் கம்ப்ளைண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் காமிக்குதுன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. ஆன் பண்ணுறேன். ஸ்மார்ட்ரா, சாவி, இசிஎம் மூணையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். எக்னிஷன் ஆன் பண்ணுறேன் பாருங்க. எக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். இமோ லைட் வரல. இதுதான் கம்ப்ளைண்ட். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் காமிக்குது அப்படின்னா, இதுதான் கம்ப்ளைண்ட். P1676 இமோபிளசர் ஸ்மார்ட்ரா மெசேஜ் எரர். இதுதான் ஸ்மார்ட்ரா இசிஎம் சாவி மூணையுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. போட்டேன். இதில் வந்து இதுதான் கம்ப்ளைண்ட்டு. மூணுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். மிஷினில் போட்டாக்க எனக்கு சாவி படம் லைட்டு அப்பப்போ வருது, அப்பப்போ வரலன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் கொண்டு வந்த உடனே மிஷினில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்ததுக்கே எனக்கு வந்து இமோ லைட் வரல. என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணி பார்க்கையில் இமோபிளசர் ஸ்மார்ட்ரா மெசேஜ் எரர் மட்டும் கம்ப்ளைண்ட் வருது. அதுதான் இப்போ நாங்கள் என்ன ஃபால்ட்டுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க. இதை பாருங்க, இந்த இயான் போர்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த ஸ்மார்ட்ரா தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்க. பாருங்க, ஆன் பண்ணோன்னே இமோ லைட் வந்துருச்சு. இப்போ ஃபால்ட்டு கூட பார்ப்போம். இப்போ அந்த ஃபால்ட்டே இல்லை. ஃபால்ட்டே வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுறோம் பாருங்க. இப்போ ரன் ஆகி ஓடுது. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபால்ட்டுக்கு தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து இமோ லைட் வரலங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. நாங்கள் கொண்டு வந்தோன்னா மிஷினில் போட்டு நான் உங்கள்கிட்டயே காமிச்சேன். போட்ட உடனே போட்டோ ஆன் பண்ணோம். இமோ லைட் நம்மளுக்கும் வரல. இப்போ அதில் வந்து அந்த ஸ்மார்ட்ரால தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வண்டியில் ஒரு 80% வண்டியில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு கம்பல்சரி வந்துடும். ஸ்மார்ட்ராவாக இருக்கட்டும், எஸ்எம்கேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி படாமையும் தண்ணி பட்டு அரிச்சு போனால் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகி எரிஞ்சு போயிட்டாலும் பார்க்க முடியாது. அந்த ரெண்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா 99% எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதுதான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.